வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் கைஸ், இன்றைக்கி எப்படி நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு. ஸோ மார்னிங் வந்து திருப்பி எனக்கு கொஞ்சம் லைக் வால்டிலிட்டினால கொஞ்சம் லாஸஸ் ஆகிருக்கு. நான் புக் பண்ணிட்டேன் கைஸ். நான் டக்குன்னு எல்லாம் லாஸஸ் நான் கட் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வந்து 24th ஆஃப் அக்டோபர். ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ இங்கே எனக்கு ஒரு ட்ரேடு கணக்கு தெரியுது கைஸ். இப்போ என்னென்னா இங்கே 58,000 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது கைஸ். ஸோ இங்கோட குயிக்காக நான் இங்கே பை பண்ண போகிறேன் கைஸ். பார்ப்போம் 175. ஸோ பார்ப்போம் கைஸ் இங்கே நான் எப்படி நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு. இன்னும் கொஞ்சம் இங்கே மூமெண்டம் அவ்வளோ இல்லை கேண்டலில் கால் சைட். பட் இங்கே நான் இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். 1 minute இன்னும் இருக்குது. ஓகே கைஸ். ஓகே கைஸ், நீங்கள் 175 குவான்டிட்டிஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. பார்ப்போம் கைஸ் இங்கே சப்போர்ட் இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய வாட்டி நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு சில டைம் லாஸும் ஆகிருக்கு, சில டைம் ப்ராஃபிட் வந்து பிக் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கால் சைட் வந்து 1400 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. ஸோ நான் சொல்லிட்டு இந்த நான் நிறைய ஸ்கேல்பிங்ஸ் நான் பண்ணியிருப்பேன். பட் சில டைம்ஸ் நான் எதுக்கு நிறைய வாட்டி ஸ்கேல்ப் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த ஐ வாண்ட் டு டிசைட் த டைரக்ஷன். ஓகே, ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகிறதுன்னு பார்க்கணும் கைஸ் ஃபஸ்ட் எனக்கு. ஸோ அந்த டைரக்ஷன் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஐ வில் ஹோல்ட் திஸ் ட்ரேட். நீங்கள் நிறைய என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சில ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நான் நிறைய ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, பட் நான் லாஸ்ட் ட்ரேட் வந்து டக்குன்னு கட் பண்ணியிருப்பேன். ஐ வில் ஜஸ்ட் ஹோல்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். அது எப்படின்னா எனக்கு டைரக்ஷன் பார்ப்பேன் கைஸ் நான். ஸோ அந்த டைரக்ஷனில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து எனக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் இல்லை கைஸ். இங்கே லைட்டாக எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் எனக்கு இங்கே ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கோட மேலே வந்து கொஞ்சம் இஎம்எஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு கீழே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு மூமெண்டம் இங்கே தெரியல. இங்கே ஒரு கேண்டில் வந்து க்ரீனாக ஹேமர் ஏதாச்சும் ஃபார்முலேஷன் ஆச்சுன்னா ஓகே, ஐ வில் ஹோல்ட் திஸ் ட்ரேட். பட் இங்கே வந்து இன்னும் எதுவுமே மூமெண்ட் ஆக மாட்டேது இங்கே. பட் இன்கேஸ் இது வந்து 58,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக புட் சைட் போவேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக மூமெண்டம் ஆகிடுக்குங்க. பட் இங்கே ஸ்பாட் சார்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கைஸ். இஎம்ஐ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே நான் எக்ஸிட் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த கேண்டிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, 1900 2000 கிட்ட இருக்கு. 2000 வந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பாட் சார்ட்டில் இந்த கேண்டில் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஐ கேன் ஹோல்ட் திஸ் கால் சைடு. பார்ப்போம் கைஸ் என்ன ஆகுதுன்னு. இந்த கேண்டில் வந்து திருப்பி கீழே வருது. இன்னும் 1 minute இருக்குது. இங்கே இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படின்னு பார்ப்போம். நல்ல ப்ராஃபிட் வருது இப்போது. 2200 2500
ஓகே, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, பார்ப்போம் கைஸ். இங்கே வந்து இன்னொரு சின்னதாக என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் வந்திருக்கு, பட் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இஎம்ஐ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் லைக் அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேது எனக்கு. இன்கேஸ் அது இஎம்ஐ மேலே க்ளோஸ் ஆகிருக்குன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே திருப்பி இந்த கால் சைடு வந்து திருப்பி கீழே வருது கைஸ். ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வருதுன்னு பார்த்தீங்களா கைஸ்? ஸோ அதனால் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இங்கே 58,000 மட்டும் இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா ஐ வில் பி ஷியோர்லி கோயிங் இன் டு தட் புட் சைட். ஓகே கைஸ், இங்கே வந்து எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது கைஸ். இங்கே வந்து புட் சைடு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா இங்கே வந்து 58,000 வந்து லைக் சப்போர்ட் வந்து லைக் குட் சப்போர்ட் ஆகிருக்கு. பட் என்னென்னா இங்கே இஎம்ஐ கூட இருக்குது அண்ட் இங்கே வந்து மேலே போகலை கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து நல்லா டிகே ஆகுது. ஓகே, பட் சாரி, கால் சைடு வந்து நல்லா டிகே ஆகுது ப்ரீமியம். பட் புட் சைடு வந்து ப்ரீமியம் வந்து நல்லா ஜம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது இண்டிகேட்ஸ் தட் புட் சைடு வந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அண்ட் இந்த 58,000 வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இப்போ மேலே மட்டும் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் இஸ் கண்டிப்பாக எனக்கு 90% வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு கேண்டில் வில் பி ஏ புட் சைட் கேண்டில். ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த ட்ரேட் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருந்த ட்ரேட் மட்டும்தான் ஐ வில் பி ஹோல்டிங் ஃபார் மோர் லைக் 2 hours கூட நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, திஸ் இஸ் ஸ்கேல்பிங். பட் சம்டைம்ஸ் என்னென்னா லைக் மூமெண்டம் சம்டைம்ஸ் இருக்காது, பட் சடனாக மூமெண்டம் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் கண்டிப்பாக லைக் மோர் ஹவர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் அந்த டைப் பண்ணாதீங்க கைஸ். ஓகே, ஸ்கேல்பிங் பண்ணணுன்னா ஜஸ்ட் 15 minutes, மேக்ஸ் 15 minutes நீங்கள் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து திருப்பி நம்ம லைட்டாக லாஸ் ஆகிட்டு இருக்குது. பட் இங்கே வந்து ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கனால நான் இங்கே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேங்க. அண்ட் இங்கே இன்னும் ஒன் மோர் திங் இஸ் லைக் இஎம்ஐ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு.
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரு நல்ல ரெட் கேண்டில், செம்ம ரெட் கேண்டில் வந்துட்டே இருக்குது கைஸ். அண்ட் வந்துட்டே இருக்கும்போது நீங்கள் புட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையான லைக் மூமெண்டம் ஆகுது இப்போது. ஸோ நைஸ் மூமெண்டம். எனக்கு லைக் என்னோடய டார்கெட் வந்து 370 வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஒரு பவட் லைக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, பிவட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் நான் லைக் என்னோட டார்கெட். ஓகே, 370 இஸ் மை டார்கெட் இந்த புட் சைடில். இப்போதைக்கு 300 தான் போயிட்டு இருக்குது. ஸோ 70 பாயிண்ட்ஸ் இன்னும் போகணும். பட் இங்கே வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே 58,000 வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இது எப்படின்னா லைக் மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு நீங்கள் கேண்டில் பார்த்துருப்பீங்க, மேலே போயிட்டு அப்புறமா ஃபுல்லாக அந்த 1 2 3 4 கேண்டில்ஸ் வந்து மேலே போயிருக்கு. அண்ட் ஒரே ஒரு ரெட் கேண்டில் ஃபுல் அந்த 4 கேண்டிலுமே லைக் என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இங்கே மட்டும் இந்த கேண்டில் வந்து இங்கே லைக் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, க்ளோஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி இருக்குன்னு. இன்னும் 1 மினிட் இருக்குது இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு. ஸோ 2500 கிட்ட நம்ம இங்கே ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே, 3000 நல்லா ஜம்ப் ஆகுது. 3500, 3600 செம்ம ஜம்ப் கைஸ். இங்கே சூப்பரான ஜம்ப் ஆகுது. 3800 கிட்ட வந்துச்சு. அண்ட் இங்கே வந்து இன்னொரு இண்டிகேஷன் எனக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க லைக் புட் சைடு. ஓகே, லைக் நல்ல இண்டிகேஷன் இங்கே கூட ரெட் க்ரீன் ஆடோ மார்க் இங்கே எனக்கு காமிக்குது. ஸோ தட் இஸ் அ குட் சைன் ஃபார் மீ. ஓகே கைஸ், இங்கே வந்து பிரேக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே 58,000. அண்ட் கால் சைடு வந்து நல்லா ப்ரீமியம் டிகே ஆகுது. ஓகே, சூப்பர் மூவ்ஸ் கைஸ். 320 வந்திருக்கு. ஓகே, 330 கைஸ். 330 சூப்பர். 333. சூப்பர் கைஸ். 3. ஓகே, 332. ஓகே, நல்ல மூமெண்டம் இருக்குங்க. பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஓகே கைஸ், இங்கே டார்கெட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். 373.90 இஸ் மை டார்கெட். ஓகே, ஹிட் ஆயிடுச்சு கைஸ். இங்கே 16,000 சம்திங் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 6,528 கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், நல்ல மூமெண்டம் இருந்துச்சு. ஸோ நான் எப்போவுமே லைக் ஒரு நல்ல மூமெண்டம் அண்ட் நல்ல மார்க்கெட் டைரெக்ஷன் பார்த்துட்டு அந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்ட் பண்ணுவேன் கைஸ். ஓகே, ஸோ நான் நிறையா ஸ்கேல்பிங் பண்ணுவேன். பட் சிலது நான் குயிக்காக லைக் ஃப்ளாஸ் ஆச்சுன்னு குயிக்காக நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். பட் எனக்கு ஒரு நல்ல மூமெண்டம் அண்ட் இஃப் ஐ கெட் குட் டைரெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அந்த டைரெக்ஷன் எங்கே போகுதுன்னு மார்க்கெட். ஸோ அந்த ட்ரேட் வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப நேரமாக நான் ஹோல்ட் பண்ணுவேன் கைஸ். ஸோ எனக்கு இப்போது ரொம்ப நேரமாக ஹோல்ட் பண்ணுற ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 16,000 நம்ம டோட்டல் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து லைக் லாஸ்னால் கவர் ஆகி ஸோ 6,000 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம் கைஸ். 6,528 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். So if you like this video, do subscribe to my channel and share my video guys, and press the bell button so that every time I just upload my video, you will get the notification guys. Thank you guys for watching my video.